பூதநாத சதானந்த சர்வபூததயாபர ரட்ச ரட்ச மகாபாகோ சாஸ்திரே துப்யன் நமோ நம. சுவாமியே சரணமையப்பான். நேற்றைய தினம் சாஸ்தாவின் எந்திரங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் சாஸ்தாவுடைய ஹோமத்தை பற்றி பார்த்தோம். ஹோமம் பண்ணினா நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது வரிக்குங்கிறது அந்த காலத்திலேருந்து இருக்குது. ஔபாசனம் இன்றைக்கி பிரம்மச்சாரியாக இருக்கும்போது சமிதாதானம் ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஆகிட்டா ஔபாசனம். அது இன்றைக்கி கல்யாணம் பண்ணினோமோ அன்றைக்கி நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த உபாசனம் பண்ணணும். அதெல்லாம் இந்த காலத்தில் எதுவுமே பண்ண முடியல. எங்கேயோ ஒரு லட்சத்துக்கு 10,000க்கு மத்தியில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளாம் இவ்வளோ தூரம் நன்னா இருக்கும். கணபதி ஹோமம் பண்ணலாம். கணபதி மூல மந்திரத்தை மட்டுமே வச்சு பண்ணலாம். இல்லை வைதிகாலை வச்சுட்டு பண்ணுறதா இருந்தாலும் மூல மந்திரம் பண்ணலாம். வைதிகா இந்த கணானாந்த்வா தத்புருஷாயித்மஹே வக்கரதுண்டாய தீமஹே மூல மந்திரம் சொல்லி 8 தரம் 36 தரமோ சொல்லி பண்ணுவாள். சாஸ்தாவங்களும் மூல மந்திரம் மாலா மந்திரங்கள் சொல்லி பண்ணலாம். நமக்கு படிப்பு வழியான வித்யா சாஸ்தான்னு இருக்கா, ஞான சாஸ்தான்னு அதை சொல்லிட்டு வச்சு பண்ணலாம். மூல மந்திரங்கள் வச்சுன்னு பண்ணலாம். ருத்ரஞ்சமகம் புருஷ சூக்தம் பிரம்ம சூக்தம் சொல்லியும் பண்ணலாம். இதெல்லாம் விசேஷமான மந்திரங்களை சொல்லி பண்ணுறது. 10 வருஷத்துக்கு ஒரு தரமாவது ஹோமம் பண்ணிக்கணும். நம்மளுடைய செல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம ஆயுஷ் ஹோமத்தை விட்டுவிட்டா அதுக்கப்புறம் சட்டி பூர்த்திக்கிட்டான். அப்புறம் பீமர சாந்தி, அது விஜயரத சாந்தி, சகசர சந்திர தரிசன சாந்தி, அப்புறம் 77 நாள் 7 மாதம் அதுக்கு போய் விஜயரத சாந்தி, அதுக்கப்புறம் பூர்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறோம். அந்த 30-20 வருஷத்துக்கு மத்தியில் தான் பண்ணிக்கணும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோமங்கள்லாம் பண்ணிக்கணும். பண்ணிட்டா நம்மளுடைய உடம்புக்கு நல்லது. நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதில் கொடுக்கக்கூடிய அக்னி பகவான் தான் நமக்கு போஸ்ட் மாஸ்டர். அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் கொண்டு எந்தெந்த தேவதைக்கு இருக்கோ அந்த தேவதையை கொண்டு போய் கொடுத்துருவார். அந்த மாதிரி சாஸ்தாவும் கணபதி பண்ணுறோம். ஸ்ரீ வித்யில் தேவி மகாத்மியம் பாராயணம் சொல்லி சண்டி ஹோமம் நவச்சண்டி ஹோமம் பண்ணுறா, சுதர்சன ஹோமம் பண்ணுறா. ராகவேந்திர சுவாமி மார்த்வாவில் பார்த்தீங்கன்னா அவள் தன்வந்திரி ஹோமம் பண்ணுவாள். வைஷ்ணவாள் பண்ணலாம் அவள் வந்து சுதர்சன ஹோமம்பா. நவகிரகத்துக்கு தான் வேத மந்திரம் சொல்லி பண்ணுறோம். வேத மந்திரம் சொல்லி பண்ணினா அதுக்கு பலன். அதேமாரி ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவாகனம் பண்ணினா ஜபம் பண்ணிட்டு தான் ஹோமம் பண்ணணும். ஆகம பிரகாரமாக நமக்கு உப்பு காரங்கள்லாம் போட்டு ஹோமம் கிடையாது. அன்னம் ஆஜ்யம் சக்கரை பொங்கல் சமுத்து அந்தந்த கிரகத்துக்கு வேண்டிய சமுத்து பிரகாரம். இப்போ சூரியன் எடுத்துட்டா எருக்கு, சந்திரன் எடுத்துட்டா புரசு, நவகிரகத்தில் அங்காரன் எடுத்துட்டா கருங்காலி, புதனுக்கு நாயுருவி, அந்த மாதிரி சமத்துக்களை போட்டு நம்ம பண்ணினோம். ஆனால் நம்ம எதுக்காக வேண்டி பண்ணுறோமோ அந்த வியாதி நமக்கு குணமாகும். ஆயுஷ் ஹோமத்துக்கு இக்மாதானம் செரு நிர்மாணம் மட்டும்தான். அதுக்கப்புறம் வெறும் ஆயுஷ் ஹோமம் மட்டும்தான். கணபதி எத்தனையோ கணபதி நானா உபனிஷத்து தான் நம்ம அத்தாட்டியாக எடுத்துக்கணும். ஒரு நானா கணபதின்னு சொல்லியிருக்கு. ஆனால் எந்த கணபதியும் ஒரு கணபதி சித்தமாக பிடிச்சிண்டு உச்சிட்ட கணபதி, ஹேரம்ப கணபதி, லட்சுமி கணபதி, புவனேச கணபதி, ராஜ கணபதி அப்படின்னு நிறைய கணபதிகள். அந்த மாதிரி கணபதிகள் ஹோமம் பண்ணால் கணபதி ஹோமம் பண்ணி அதுக்கு இத்தனை திரவியங்கள் போடணும், என்னென்ன திரவியங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த ஹோமத்தை பண்ணினாலும் சாத்தா ஹோமம் விசேஷமானது. ஹோமத்து தீர அழிக்கக்கூடிய அந்த ஹோமத்தில் போடுற அந்த அவிர்வாகம் அக்னி பகவான் மூலம் அந்த அந்தந்த தெய்வங்களுக்கு சென்றடையும் பொழுது அதற்குரிய பலன்கள் நமக்கு வந்தடையும். மேலும் அக்னியில் இடப்படும் திரவியங்கள் ஏற்படும் புகை நம் உடலில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஹோமங்கள் வேத மந்திரங்கள் மற்றும் அந்தந்த தெய்வத்துக்கு காயத்ரி மந்திரங்கள் மூலம் நெய் மற்றும் உரிய தெய்வங்களை அக்னியில் இடப்படுகின்றன. பிதுர் யக்ஞேச பலதாய நமக. இந்த ஒரு எல்லா சாஸ்திரநாதனையும் பாடுங்க. இந்த பிதுர் யக்ஞேச பலதாய நமக இருக்கவே இருக்காது. இந்த சாஸ்திராசனத்தை பிதுர் யக்ஞேச பலதாய நமக. பிதுர்களுக்கு உத்தேசித்து செய்யும் கர்மாக்களின் பலன்களை அவன் கொடுக்கக்கூடியவன். அதனால தான் எல்லா குருசாமிகளும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அமாவாசை தர்ப்பணம் மாலை பொண்ணு அமாவாசை தர்ப்பணம் பண்ண சொல்லுங்க. சிரார்த்தம் வந்தால் சிரார்த்தம் பண்ண சொல்லுங்க. மாத தர்ப்பணம் பண்ண சொல்லுங்க. சபரிமலையில் போய் பார்த்தோமானா பம்பா நதிக்கரையில் தர்ப்பணம் பண்ண சொல்லுங்க. முதல் நாள் அந்த நதிக்காக வேண்டி பண்ணிடணும். அந்நக்ஷேத்திரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்திரே கிருதம் பாபம் வாரணாசினான்னு சொல்லி எந்த புண்ணிய தலத்தை பார்த்தாலும் தர்ப்பணம் பண்ணணும். தீர்த்த சாதமாவது பண்ணணும்.